இந்த வீடியோவில் எப்படி வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு நெக்லைன் திருப்பணுங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிருக்க நெக்லைன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணலாம். ஃபைனலாக அந்த நெக் ஓரத்துலே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க, அவ்வளோதான். அண்ட் இந்த நெக் டிசைனில் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சது வந்து ஒரு பட்டன் இருக்க மாதிரி தான் நான் வீடியோ காமிச்சிருப்பேன். ஆனால் ஃபைனலாக வந்து நான் 3 பட்டன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.